இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூலை மாதம் 29ஆம் தேதி தாயாம் திரு அவை புனிதர்களான புனித மரியா, மார்த்தா மற்றும் லாசர் இவர்களுடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. புனித மகதலேன் மரியாவுடைய விழாவை நம்ம ஏற்கனவே கொண்டாடி விட்டதால் இன்றைக்கு புனித மார்த்தாவுடைய நினைவு நாளை கொண்டாடி அவரை பற்றி சற்று அறிந்து கொள்ள இன்றைய மன்னாவில் நம்ம முயற்சி செய்வோம். அன்புமிக்கவர்களே, இந்த மூவருமே எருசலேமுக்கு அருகில் இருந்த பெத்தானியா என்கிற ஒரு கிராமத்துல வசித்ததாகவும் மகதலா என்கிற ஊரில் இவர்கள் வசித்ததாகவும் பாரம்பரியத்துல நம்ம வாசிக்கிறோம். விவிலியத்துல லூக்கா நற்செய்தியில மற்றும் யோவான் நற்செய்தியில இவர்கள் மூவரை பற்றின செய்தி நமக்கு கிடைக்கின்றன. இந்த இரண்டு நற்செய்திகளிலுமே நம்ம வாசிக்கிற நேரத்துல இந்த குடும்பத்துல மரியா மூத்தவராகவும் இளையவராக லாசராகவும் கடைக்குட்டியாகத்தான் மூன்றாவது சகோதரியாகத்தான் புனித மார்த்தாவை விவிலிய அறிஞர்கள் கருதுகிறார்கள். மார்த்தா என்கிற பெயருக்கு தலைவி, பொறுப்பாளர் என்பது பொருள் என்பதையும் விவிலிய அறிஞர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். எப்பொழுதெல்லாம் இயேசு எருசலேமுக்கு சென்றாரோ அல்லது எருசலேமிலிருந்து கலிலேயா பகுதிக்கு வந்தாரோ அந்த நேரத்தில் எல்லாம் இவர்களுடைய வீட்டில தங்கி ஓய்வெடுத்து இவர்களுடைய அன்பு உபசரிப்பை இயேசு ஏற்றுக்கொண்டார் என்று தான் விவிலிய அறிஞர்கள் கருதுகிறார்கள். லூக்கா நற்செய்தியில இயேசு ஒரு ஊருக்கு சென்றார். அந்த ஊரில் ஒரு பெண் இவரை வரவேற்றார். அந்த பெண்ணுடைய பெயர் தான் மார்த்தா என்றும், அந்த பெண் மார்த்தா இயேசுவுக்கு பணிவிடை செய்வதற்காக மும்புறமாக பணியில் ஈடுபட்டு இருந்தார். அவருடைய சகோதரி இயேசுவனுடைய பாதத்தில் அமர்ந்து இயேசுவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தார் என்கிற வசனங்களைத்தான் நம்ம விவிலியத்துல வாசிக்கிறோம். யோவான் நற்செய்தியில லாசர் இறந்த பிறகு இயேசு அவர்கள் வீட்டிற்கு செல்லுகிற வழியில அவரை எதிர்கொண்டு வரவேற்றவர் தான் மார்த்தா. ஆண்டவரே, நீர் இங்கு இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் இறந்திருக்க மாட்டான் அப்படி என்று அவர் சொல்லுகிறார். அதற்கு இயேசு, உன்னுடைய சகோதரன் உயிர்த்தெழுவான் என்கிறார். அதற்கு மார்த்தா உடனடியாக, இறுதி நாளில் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்று சொல்லுகிறார். அதற்குத்தான் இயேசு பதிலாக, உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் அப்படின்னு சொல்லுகிறார். அதற்குத்தான் மார்த்தா, ஆம் ஆண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் அப்படி என்று தன்னுடைய விசுவாச அறிக்கையை மார்த்தா இன்றைக்கு வெளியிடுவதை, விசுவாச அறிக்கையை சொல்லுவதைத்தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகமாக நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த மூன்று புனிதர்களுடைய வாழ்க்கை நம்ம பார்க்கிற நேரத்துல மார்த்தா இயேசுவுக்கு பணிவிடை செய்கிறார். மரியா இயேசுவனுடைய வார்த்தைகளை கேட்டு இயேசுவனுடைய பிரசன்னத்துல இருக்கிறார். லாசர் இயேசுவே மெசியா, இயேசுவே உண்மையான இறை மகன் என்பதை நம்புகிறார். இந்த அழகான குடும்பம் இயேசுவுக்கு பணிவிடை புரிவதிலும் இயேசுவனுடைய வார்த்தைகளை கேட்பதிலும் இயேசுவை அன்பு செய்வதிலும் அவர்கள் கருத்தாய் இருந்தார்கள் என்பதைத்தான் இந்த மூன்று புனிதர்களுடைய வாழ்வு நமக்கு சொல்லித் தருகிறது. அன்புமிக்கவர்களே, தன்னுடைய சகோதரன் இறந்து விட்டான் என்கிற அந்த வலியிலும் வேதனையிலும் இருந்தாலும் மார்த்தா இயேசுவின் மீது தான் கொண்டிருக்கிற நம்பிக்கையும் விசுவாசத்தையும் தான் இன்றைக்கு மிகுதியாக வெளிப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்கள்ல துன்பங்கள் வருகிற நேரத்துல, வேதனைகளை அனுபவிக்கிற நேரத்துல, வலியை அனுபவிக்கிற நேரத்துல, எதிர்நோக்கே இல்லாத ஒரு சூழலில் நம்ம இருக்கிற நேரத்துல கடவுள் நம்பிக்கை சற்று இழந்து விடுபவர்களாகத்தான் நம்ம இருக்கிறோம். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்துல ஒரு தாய் தான் தாளாட்டி சீராட்டி குருத்துவ படிப்பிற்காக தன்னுடைய மகனை தயாரித்து குருத்துவ நிலைக்கும் அந்த மகனை குருத்துவ நிலை வரை அந்த மகனோடு உடன் இருந்து குருத்துவ அருட்பொழிவிற்கு பிறகு 3 மாதம்தான் அந்த சகோதரன் குருவாக இருந்தார். பிறகு ஒரு சாலை விபத்துல அகால மரணம் அடைந்து விட்டார். அந்த ஒரு சூழல்ல அந்த தாயினுடைய மனம் எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்கும் என்பதை உங்களாலும் என்னாலும் புரிந்து கொள்ள முடியும். அவரிடத்துல ஆறுதலுக்கு நான் சென்ற நேரத்துல அந்த தாய் கண்ணீரோடு இருந்தார், வேதனையோடு இருந்தார், வலியோடு இருந்தார். கடவுள் மீது வைத்திருந்த நம்பிக்கையில் தளர்ந்து போயிருப்பார் என்று நினைத்து, அம்மா மனசை தளர விடாதீர்கள், இறைவனுடைய திட்டங்கள் நம்முடைய திட்டங்கள் அல்ல, நம்முடைய எண்ணங்கள் இறைவனுடைய எண்ணங்கள் அல்ல என்று அவரிடத்துல ஆறுதல் சொல்ல முயன்ற பொழுது அந்த தாய் சொன்ன வார்த்தைகள், இறைவன் கொடுத்தார், இறைவன் எடுத்துக்கொண்டார், என் இறைவன் கொடுத்தார், இறைவன் எடுத்துக்கொண்டார். இந்த பிள்ளைக்கு முன்னால நாங்க போயிருக்கணும், எங்களுக்கு முன்னால எங்க பிள்ளைய கடவுள் எடுத்துக்கொண்டார் என்றால் ஒருவேளை எங்க பிள்ளை மீது கடவுளுக்கு பாசம் அதிகமாக இருக்கிறது என்னவோ தெரியவில்லை. ஒருவேளை எங்களை விட
என் பிள்ளையை கடவுள் பாதுகாக்கவும் பராமரிக்கவும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொண்டாரோ என்னவோ தெரியவில்லை. நிச்சயமாக என் பிள்ளை எங்களை வரவேற்பதற்காக விண்ணுலகில் காத்திருப்பார் அப்படிங்கிற வார்த்தைகள் என்னுடைய இதயத்தை தொட்டது. வலி வேதனை இருந்தாலும் அந்த தாயினுடைய விசுவாசம், அந்த தாயினுடைய நம்பிக்கை பெரியதாக இருந்தது. அன்புமிக்கவர்களே, இந்த ஒரு செய்தியைத்தான் இறைவன் நம்மோடு இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். புனித மார்த்தாவை போல துன்பங்கள் இருக்கிற நேரத்துல, துயரங்கள் இருக்கிற நேரத்துல, எதிர்நோக்கற்ற ஒரு சூழல் இருக்கிற நேரத்துல கடவுள் மீது நம்பிக்கையை இழக்காமல் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடும் இந்த மண்ணுலகளை அவருக்கு திருத்தொண்டு ஆற்றிடவும், அதே நேரத்துல அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்திடவும், அவரில் நம்பிக்கை வைத்திடவும் இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.